ஆகிய காலத்தே மற்றோர் பிரிதில்லை ஓங்கி எழுமைக்கும் யோகாந்தம் அவ்வழி தாங்கி நின்றார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் நான்காம் தந்திரம் 9வது அத்தியாயம் ஏரொளி சக்கரத்தில் 1265வது மன்றம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எழுத்துக்களுக்கு, அதாவது வயிறு வானத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த எழுத்து ஃபார்மேஷன் அடி வயிற்றுல இருந்து தான் தோன்றுதா சொல்லுவாங்க. அப்போ மூலாதாரம் முதலான சக்கரங்களின் அச்சரங்கள் 144ன்றாருங்க 1257வது மந்திரத்து பிரகாரம். அந்த 6 ஆதாரங்களுக்கு நடுவுல தான் எழுத்துக்கள்லாம் தோன்றுது. அதுக்கு முக்கிய காரணம் அங்க இருக்கக்கூடிய அக்னி அப்படின்றாருங்க. இந்த அக்னி சுடர் 6 ஆதாரங்களிலையும் அடைந்து நிற்கின்றது. இந்த எழுத்துக்கள் தான் முடிவும் முதலும் அப்படின்னு இந்த பாடல்ல ஒரு பெரிய கான்செப்ட சொல்ல வர்றாரு. ஆனா எந்த அளவுக்கு எனக்கு புரிதல் ஏற்பட்டதுன்னு தெரியல. மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னாமக்கர் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமலரின் திருமந்திரத்தில் 1265வது பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. எழுத்தவை 144 எழுத்தவை 6 அது அன்னடு வன்னி எழுத்தவை 12 அச்சுடராகி எழுத்தவை தான் முதல் அந்தமுமாமே. எழுத்தவை 144 எழுத்தவை 6 அன்னடு வன்னி எழுத்தவை அன்னடு அச்சுடராகி எழுத்தவைதான் முதல் அந்தமும் ஆமை. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து. நேற்றைய பாடலில் பார்த்தபடி ஏரொளி சக்கரத்தில் இருந்து வெளிப்படுகின்ற 144 எழுத்துக்களும் சாதகருக்குள் இருக்கின்ற 6 ஆதார சக்கரங்களில் அடங்கி இருக்கின்ற 6 எழுத்துக்களாக இருக்கின்றன. அந்த 6 எழுத்துக்களுக்கும் நடுவில் அக்னியாகவும் அதற்கு நடுவில் இருக்கின்ற சுடராகவும் இருக்கின்றன. இவை அனைத்தும் சாதகருக்குள் முதலாகவும் 1259 உள்ளபடி அவரை தாண்டிய அண்ட சராசரங்களில் இருக்கின்ற அனைத்து உலகங்களுக்கும் விரிந்திருக்கும் ஏரொளி சக்கரத்தின் அந்தமாகவும் இருக்கின்றன அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா வணக்கம். அம்மா வாருங்களா. நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1265. எழுத்து அவை 100 44 எழுத்து அவை 6 அது அன்னடு வன்னி எழுத்து அவை அன்னடு அச்சுடராகி எழுத்து அவை தான் முதல் அந்தமும் ஆமே. இதுக்கான டிரான்ஸ்லேஷனை படிக்கிறேன். கமெண்ட்ரி அவங்களே மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறதுனால டிரான்ஸ்லேஷன் the letters are 144. These spring forms 6. In the center is Agni of these letters. The central letter Va is radiant. God, the author of letter, is the Alpha and the Omega. எழுத்து அவை 144 144 எழுத்துக்களாக அது விரியுதுன்னு முதலே அதை சொன்னாங்க. நம்ம சரவணன் ஐயா சொன்ன மாதிரி 12 கலைகள் ஈராறுன்றதுனால 12 கலைகளாக அது 12 × 12 வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம 3 பிரிஞ்சது, இந்த 48 எழுத்துக்களும் 3 நாடியாக பிரிஞ்சதுனால அது × 3ன்னு சொல்லி 144ன்னு பார்த்தோம். அந்த ஈராரை நம்ம 36ன்னு எடுத்துட்டா கூட 36 × அந்த 4 இதழ்களை தான் நம்ம இந்த ஏரொளி சக்கர இதில் இந்த 4 இதழ்களை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த நடுவில் இருக்க அக்னியை இயக்கி ஏரொளி சக்கரத்தை மேலே எழுப்புறோம். அதனால அந்த 4 × 36ம் 144 தான். எப்படினாலும் அது 144 சக்திகளாக மேலே ஏறி வருது. எழுத்தாவை 6 அது அன்னடு வன்னி. இது இங்கே அந்த சக்கரத்தை சொல்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த
ஃபர்ஸ்ட் வந்து அந்த 144 அந்த ஒரு சக்கரம் பார்த்தோன்னா அந்த வளையத்தை சுத்தி நிறைய எழுத்துக்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி அந்த 144 இருக்கிற மாதிரியும் அதுக்குள்ள இருக்க வட்டத்துல 6 பீஜ மந்திரங்களான அந்த 6 சக்கரத்துக்கான மந்திரங்களான எழுத்துக்கள் இருக்கிற மாதிரியும் எழுத்தவை அன்னடு அச்சுடராகி அதுக்கும் நடுவுல வந்து சுடராகி இருக்கிற அன்னடு சுடராகி அந்த சீயா இருக்கலாம். சிகாரம் சி என்ற வார்த்தை தான் அக்னிக்கான லெட்டரு, அதுவா இருக்கலாம். இல்லைன்னா அக்னியோட பீஜ மந்திரம் வந்து ரம்னு இருக்கும், ஓம் ரம்னு எழுதப்பட்டிருக்கலாம். இது எல்லாமே ஒரு கெஸ்ட்ல தான் போறேன் நான். ஏன்னா இது சக்கரமாகவும் இருக்கு, நம்ம உடம்புல இருக்க இயக்கமாகவும் இருக்கு. அதனால இது வந்து சரியான்றது தெரியல. இது நான் புரிஞ்சுக்கிறது தான். இது அந்த மாதிரி இது வந்து ஒரு சக்கரமா பார்த்தா அந்த மாதிரி இருக்கு. நடுவுல வந்து வன்னி எழுத்து கொடுத்துருக்காங்க, அன்னடு வன்னி எழுத்தாவே அன்னடு சுடராகி. அந்த இதுல வந்து அந்த சியா கொடுத்துருக்கலாம், சிகாரமா இருக்கணும், இல்லைன்னா வன்னி எழுத்தா இருக்கணும். அந்த மாதிரியான சக்கர அமைப்பா நடுவுல இருக்கிற மாதிரி ஓம் ரம் நடுவுல கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை வருது. அவ்வளவுதான், இது கற்பனை தான். எழுத்து அவைதான் முதல் அந்தமுமாவே. இதுதான் நமக்கு வந்து முதலாகவும் முடிவாகவும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். நம்ம உடம்பு இயங்குறதுக்கு காரணமாக இருக்கிறதும் இது இத்தனை எழுத்துக்களும் தான். ஏன்னா அது எழுத்துக்கள்ன்றது வெறும் லெட்டர்ஸ் இல்லை, அதோட உறுப்புகள். இப்போ நம்ம 6 சக்கரத்துலன்னா அது 6 உலகமாவே இருக்கு. அதோட உறுப்புகள், நாடிகள், நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள் எல்லாமே அந்த ஆதாரத்தோட சேர்ந்தது தான். அப்போ அதெல்லாம் இயங்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம அந்த 140 நமக்குள்ளே இயங்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அது 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 முழுமையாக இயங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம இறைவனடி சேர்ந்துருவோம். அப்போ அதான் நமக்கான முடிவாகவும் இருக்கும். அதனால நான் இந்த எழுத்துக்கள் தான் நமக்கு முதலும் முடிவுமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். இதே மாதிரி ஒரு பாட்டு வந்து 20 கடவுள் வாழ்த்துலே 20வது பாட்டே சொல்கிறேன். அதுவும் இதே மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தது. ஏதாவது முடிவும் முதலும் அந்தமும் இங்கே சொல்கிற மாதிரி அந்த பாட்டு இருந்தது. அதையும் ஒரு தடவை பார்க்கலாம். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலையது தானே. இப்போ எப்படி இங்கே இந்த பாட்டில் வந்து இந்த எழுத்துக்கள் தான் முதலும் அந்தமும் அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கே வந்து ஈசன் அடிதான் அப்படின்றாங்க. அவர் தான் காரணம். நம்மளோட பிறப்புக்கும் சரி நம்மளோட இறப்பு வரைக்கும் படைச்சு நம்மளை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நமக்கு எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறது அவங்க தான். நமக்கும் முதலும் முடிவாக இருக்கிறது அங்கே தான். இங்கேயும் வந்து நமக்கு வந்து அந்த எழுத்துக்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? ஏரொளி சக்தியால் தான் அதெல்லாம் இயக்கத்துக்கு வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நாதபிந்து தான். இந்த பாட்டுலேயும் அவங்க எப்படி அந்த சிவம் எங்கே உறைவாங்க நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா என்ன வரும் அப்படின்னா இடியும் முழக்கமும் ஈசன் உருவம். அந்த இடியும் முழக்கம்னாலே அங்கே ஒளி வந்துடுது, சவுண்ட் அண்ட் லைட் வந்துடுது. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம 20வது பாட்டிலே அதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வானத்துல இருக்க ஆகாசத்துல இருக்கிறதுக்கு நமக்கு தலைவர் யாருன்னு பார்த்தா சதாசிவர் இல்லையா? அந்த இதை எனக்கு இங்க நாதம் பிந்துவை வந்து நம்ம அங்கேயே நம்ம அதை பார்த்த மாதிரி இருக்கு. அந்த இடியும் முழக்கமாக தான் ஈசனோட உருவம் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அங்கேயே நம்ம வந்து இந்த நாத பிந்துவை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். சரி, நான் சொல்லலாம்னு சொன்னேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி கௌரியம்மா. அரணை வடிவேல் முதலியார் இதுல கொடுத்திருக்கிறதுல கூட நீங்க சொன்ன அந்த வன்னி பீஜம் வந்து ஓம் ரம்னு பொறிக்கப்படுவது கொடுத்திருக்காங்க. அது வந்து பிரணவமும் பீஜவுமாய் அவையே சிவசோதி ரூபமாய் ஏரொளி சக்கரத்தில் உள்ள அனைத்து எழுத்துக்களிலும் தனது ஆற்றலால் வியாபித்து நிற்கும் அப்படின்னு நீங்க சொன்ன அந்த இதுகளையும் கொடுத்திருக்காங்க. நன்றிங்கம்மா. அம்மா கிருத்திகாமா வாருங்களா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் நம்ம கௌரிமா விளக்கம் அவங்களுடைய புரிதல் சொன்னதை கேட்டோம். அது ஒரு நல்ல துவக்கமா இருக்கும் நமக்கு. இந்த பாடல் என்னோட தெளிவுக்காக இன்னொரு முறை வாசிக்கிறேன். 1265 இல்லையா? எழுத்தவை
144 எழுத்தவை ஆறது அந்நடு வன்னி, அதான் வன்னடு வன்னி அப்படின்னு வருது. எழுத்தவை அந்நடு அச்சுடராகி எழுத்தவை தான் முதல் அந்தமுமாமே அப்படி. அப்போ இந்த இடத்துல 2 விதமான வெப்பம் பத்தி பேசுறாங்க. நம்ம இந்த எழுத்துங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இந்த 2 விதமான வெப்பம் என்ன சொல்றாரு? எழுத்தவை ஆறது வன்னடு வன்னி. அப்ப அந்த இடத்துல வன்னி அப்படிங்கிறதும் நெருப்பை குறிக்கக்கூடியதுதான். அச்சுடர் ஆகி அப்படின்னு சுடர் பத்தியும் சொல்றோம். அங்கேயும் நெருப்பினுடைய இத பத்தி நெருப்ப பத்தி சொல்றதுதான். ஆனா 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, வன்னி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த சுடர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நெருப்பினுடைய தன்மை, அந்த கனல், அதையும் நம்ம வன்னின்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த நெருப்பு சுடர் விட்டு எரிய சுடராகி அப்படிங்கும்போது இந்த கனன்ற அதாவது எல்லா நெருப்புமே அது வன்னின்னு நம்ம எடுத்துக்கலாம். சுடரும் வன்னிதான். கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பும் பத்தி எரியும்ல, அதையும் வன்னின்னு சொல்லுவோம். அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீன் கங்கு, அந்த நாக்கு இல்லாம வெறும் கங்கு மாத்திரம் இருக்கிறதையும் நம்ம எதைதான் சொல்லுவோம்னா வன்னின்னு சொல்லுவோம். அந்த வன்னி அப்போ ஆனா சுடர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். அது சின்னதா இருக்கும், அது இந்த வடிவுல இருக்கும். கொழுந்து விட்டு எரிஞ்சிருந்தா அது சுடர்னு சொல்ல மாட்டோம். அப்ப சுடருக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அப்ப இந்த இடத்துல 2 விதமான நெருப்பை பத்தி பேசணும். ஒண்ணு, எல்லா தன்மையிலும் நிறைந்திருக்கக்கூடிய வன்னி. இந்த வன்னி நம்ம வெளியிலதான் இருக்கணும்னு இல்ல, கண்ணால பாக்குறதுதான் இல்ல, நம்ம உடலுக்குள்ள இருக்கிறதும் வன்னிதான். எத்தனை விதமான அக்னி நமக்குள்ள இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப அந்த அக்னியில அது எல்லாமே, ஜடார அக்னியில இருந்து தொடங்கி எல்லா அக்னியும், அது கடலுக்குள் நடுவுல கூட அந்த அக்னி இருக்குன்னு சொல்லுவாங்க, வடவார அக்னி அப்படிம்பாங்க. அப்ப அந்த அக்னி எல்லா உள்ளும் நிரம்பி இருக்கிறது. அது இருக்கிற வரைக்கும் தான் அது இந்த உலகோடு ஒட்டக்கூடியது. அது இல்ல, இந்த உடம்புல அந்த அக்னி போயிடுச்சு, அந்த வன்னி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். இதுல ஆனா அந்த அச்சுடர் அப்படிங்கிறது அது இல்ல. அங்கிருந்து அந்த வன்னியிலிருந்து எழுந்து ஒளிரக்கூடிய சுடராக இருப்பது. அந்த 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 வன்னியிலிருந்து எழுந்து ஒளிரக்கூடிய சுடராக இருக்கக்கூடிய அந்த சுடராக இருப்பது. இந்த இடத்துல நம்ம ஒரு பாடலை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம இத முன்னாடி பார்த்திருப்போம். நாசப் தந்திரத்துலதான் பார்த்தோம். அதனால முன்னாடி பார்த்திருப்போம். எதுலன்னா அசபையில பார்த்திருப்போம். ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி, ஈரெழுத்தாலே இசைந்து அங்கு இருவராய், மூவெழுத்தாலே முளைக்கின்ற ஜோதியை மாவெழுத்தாலே மயக்கமுற்றது. அவ்வளவுதான். அந்த மகாரத்தினால மயக்கமுற்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த மகாரத்தின் மேல் இருக்கக்கூடிய, இங்க பாருங்க, அந்த ஏற்கனவே நம்ம விசர்க்கம் பத்தி பேசியிருக்கோம். அந்த இம் என்கின்ற அந்த ஒற்றை தன்மை தான் அந்த இடத்துல நெருப்பு. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த விசர்க்கம், அந்த புள்ளிதான் மொத்த தன்மையையும் மாற்றக்கூடியது. அப்ப இத மனசுல வச்சுக்கோங்க. அச்சுடராகி, அப்ப அந்த சுடர் எது அப்படின்னா இந்த வன்னியிலிருந்து எழும்பக்கூடிய அந்த சுடர். அப்போ இந்த உடம்புல வெறும் அந்த சூடு மாத்திரம் இருந்தா பத்தாது, என்ன ஆகணும், அது சுடர் விட்டு எழ வேண்டும். சுடர் விட்டு எழும்போது சுடருக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா? அது எப்பவுமே மேல் நோக்கிதான் இருக்கும். நீங்க அந்த சாட்டை விளையாடும் போது கூட நீங்க பார்த்திருக்கலாம். சாட்டை கீழ் நோக்கி தூங்கும், ஆனா அதுல இருந்து எரியக்கூடிய அந்த அந்த நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, அது மேல் நோக்கிதான் வரும்.
அந்த மருந்தினோட தன்மை இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொறி வந்து கீழே போகும். ஆனா நீங்க பாருங்க, அந்த மருந்தினோட தன்மை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீ மாத்திரம் எரியும் பாத்தீங்களா, அது கொழுந்து மேலதான் இருக்கும். சோ எப்பொழுதுமே மேலே எரிகின்ற சுடருக்குன்னு இருக்கக்கூடிய தலையாய தன்மை என்னன்னா, அது மேல் எழும்பி மேல் நோக்கி வளரக்கூடிய அந்த சுடர். அப்போ அந்த சுடராகி இருக்கக்கூடியதுதான் எது அப்படின்னா, எழுத்தவை தான் முதல் அந்தமுமாமே. இப்போ முதலும் முடிவுமாக, அந்தம்னா முடிவு, அப்ப முதலும் முடிவுமாக இருக்கக்கூடியது எது? இந்த வன்னியை சுடராக மாற்றக்கூடிய அந்த தன்மை. இந்த வன்னியை சுடராக மாற்றக்கூடிய அந்த தன்மை எதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, எழுத்தவை 100 அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த 144ங்கிறத என்னன்னு நம்ம ஒரு 3 பாடல் முன்னாடி 4 பாடல் முன்னாடி பார்த்துட்டோம் இல்லைங்களா? இந்த ஆகிய வரை இருக்கக்கூடிய அந்த 44 இதழ்களில் இருக்கக்கூடிய அந்த 44 அக்ஷரங்கள்ல 3 கலைகள் இல்லைங்களா? அந்த இடகலை, பிங்கலை, அக்னி என்று சொல்லக்கூடிய அந்த 3 கலைகள். அப்ப எல்லாம் நடக்கணும். நீ உலகியல்லையும் இப்ப இடகலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நடக்காம இந்த இடகலை பிங்கலை இன்னும் ஒண்ணு இருக்கு. இந்த இடகலை பிங்கலை நடக்காம சுழுமுனைக்குள்ள நம்மளால போகவே முடியாது. அது இடகலை பிங்கலை நடக்கணும்னா இந்த உடல் வேணும். இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த நாசி சுவாசம் வேணும். அந்த சுவாசத்துல இருந்துதான் நம்ம வந்து இப்போ சென்னைக்குள்ள ஒரு மாலுக்குள்ள போனோம்னா என்ட்ரி ஆகணும். என்ட்ரி இல்லாம முடியாது. அப்போ அந்த சுவாச மண்டலம் நமக்கு அமைய வேண்டும் என்றால் இத வந்து நம்ம பிசிக்கலா, மென்டலா எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஞானியும் பிறப்பால் ஞானி இல்லை. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்னு சொன்னப்ப கூட ஒரு வயசு வரைக்கும் வந்து அதற்கு பிறகு இறைவன் அவரை தமக்கு காட்டி தருகிறார். ஏன்னா அந்த மிச்சம் சொச்சம் உலகம் இருக்கு, நம்ம கழிக்க வேண்டியது. அப்போ அந்த மாதிரி ரமணருக்கு 7 வயசுல காமிச்சு கொடுத்தாங்க, வள்ளலாருக்கு சிறு வயதிலேயே காட்டி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பிறப்பு இருக்கு, அந்த உடல் இருக்கு. அப்ப இந்த மாதிரி அந்த இடகலை, பிங்கலை, சுவாசங்களை தாண்டித்தான் நம்மால் அந்த சுழுமுனையில் முன்னேற முடியும். அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இத சக்கரமா வச்சுக்கலாம். நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், அந்த 25 அப்படிங்கிறது வந்து அந்த எத்தனை புள்ளிகள், அந்த 25 எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த 25 எழுத்துக்கள் நீங்க அங்க 25ன்னு சொன்னீங்க, அந்த 25 அடைக்கணும்னு சொன்னீங்க, இங்க வந்து 144ன்னு சொல்றீங்களே அப்படின்னா we need to என்ன சொல்றது, ஃபன்னலிங் பண்ணணும். நம்ம வந்து அங்க இருந்து கொண்டு வரும் பொழுது நம்ம வந்து புறத்துல இருக்கக்கூடிய அந்த கிரியை நம்ம வந்து இந்த 25 எதோட நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆன்ம தத்துவங்கள் பிளஸ் புருடன், அதுதான் இந்த 25ன்னு பார்த்தோம். இந்த 25ம் தான் நமக்கு எதை காட்டி தருகிறதுனா இந்த 144 காட்டி தருது. அப்ப இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் புரியுதா? அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த 25ங்கிறது என்ன, இந்த உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த 144 நமக்கு காட்டி தரும். இந்த 6 ஆதாரங்களில் புரியக்கூடியதை வன்னியாக இருப்பதை சுடராக நமக்கு மாற்றி தரும். அப்ப அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த முதலும் முடிவுமாக இருக்கக்கூடியது. அப்ப இந்த 144 நமக்கு முக்கியமா அப்படின்னா, 144ல ஆரம்பிக்கிறோம், 144 3ஆ பிரிக்கிறோம், 44 பிரிக்கிறோம். இந்த 44ன்னு பிரிக்கக்கூடியத நம்ம வந்து இடகலை பெண்களை தாண்டிட்டு சுழுமுனையில இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான், அந்த சுழுமுனையில் எழும்பக்கூடிய, சுழுமுனைன்னு சொன்னாலே நமக்கு வந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த வன்னியினுடைய தன்மை வந்துவிடும். அப்ப அங்கிருந்து எழும்பக்கூடிய அந்த ஆகாசத்தினுடைய தன்மை, இது எப்படி நீங்க ஆகாசத்தினுடைய தன்மைன்னு சொல்றீங்கன்னா, இத வந்து முன்னாடியே அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னொரு பாடல்ல கூட அவர், இன்னொரு மந்திரத்துல கூட அவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, 100ம் 60ம் 6ம் வலம் வர அப்படின்னு வரும். 100ம் 60ம் 6ம் புகுவாரே அப்படின்னு ஒரு அந்த மந்திரம் முடியும். ஐ திங்க் 200 எதுலயோ வரும்.
அது பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த 100 அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல இருந்து கீழ் நோக்கி போகக்கூடிய அந்த நாடிகள். அது எல்லாமே ஒரே ஒரு நாடியினுடைய தன்மையால் கீழிருந்து மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாடியின் தன்மையால் மொத்த விஷயமும் மாறும். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். நீ 100 விஷயம் பண்ணலாம். ஆனாலும் அந்த ஒரு நாடியினுடைய தன்மை அது சுடராக மாறும் பொழுது மொத்த நாடியினுடைய தன்மையும் மாறும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அங்க இருந்து நம்ம இங்க எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் இப்ப சொல்ல வர்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, இந்த அத்தனை 144 இத நம்ம அர்த்தநாரியா இருந்தா இன்னும் நல்லா அழகா சொல்லுவாரு இன்னும் வந்துட்டாரு. 144ங்கிறது ஒரு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கூட அது ஒரு தடை. அதுல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 4 பேர் சேரக்கூடாது. அது எப்படி அது ஏன் 4ன்னு கொண்டு வச்சாங்க? மேபி சட்ட ரீதியா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா நீங்க இங்க இங்க பொருத்தி பாருங்க. இந்த 144க்கும் 4க்கும் இடையில் 144ங்கிற தடை உத்தரவுல 4 தான் ஒரு பாட்டம் லைன். 4 பேருக்கு மேல சேர்ந்து நிக்க கூடாது. அதான் அந்த இடத்துல விஷயம். அப்போ அந்த 4க்கு எங்க இருந்தோ ஒரு தொடர்பு வருது. அது என்ன தொடர்பு? இதை இன்னும் எவ்வளவு அழகா சொல்லலாம் அப்படின்னா அவர்தான் சொல்ல முடியும். நம்மளால சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த 4 என்பது அந்த மூலாதாரத்திலிருந்து எழுப்பக்கூடியது. அப்ப இந்த வன்னி சுடராக மாறும் என்றால் அது எதனுடைய தன்மையில்? ஆதியில் இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தில் இருந்து துவங்குவது. அதுதான் அந்தமாகவும் சென்று முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையான விஷயம்தான். அது ஏன் இப்படி கஷ்டப்பட்டு சொல்லி தராரு? ஏன் நமக்கு இப்படி புரியறதுக்கு இவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு? ஏன் இத்தனை பாடல் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களுக்கும் இது இருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு லாஜிக்கல் மைண்ட் அது வெளியில சக்கரமா எப்படி வச்சு இதெல்லாம் சொன்னாதான் எனக்கு புரியும். ஒரு சிலருக்கு விளக்குறதுக்கு நிறைய லாஜிக் தேவைப்படும். ஒரு சிலருக்கு உள்ள போகிறதுக்கு கொஞ்சம் சயின்ஸ் போதும். ஒரு சிலருக்கு உள்ள போறதுக்கு சில அனுபவங்கள் போதும். அப்ப எல்லாருக்கும் சொல்லணும்ல. அப்ப அந்த மாதிரியான மனிதர்களுக்கு அந்த புறத்துல எங்கனம் அதை கிரியையாக மாற்றுவது, அந்த ஏரொளி சக்கரம்னு உள்ளே சுடராக எழுகின்ற அந்த சுடரை எங்கனம் சக்கரமாக புறத்தில் இருந்து உள்ளே கொண்டு சென்று அதை எழும்ப செய்வது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப இது கிரியை சம்பந்தமான ஒரு விஷயம். அந்த கிரியையை எங்கனம் நிகழ்த்துவது, அது எங்கனம் உள்ளே யோகமாக மலரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த நமக்கு இங்க சொல்லி கொடுக்குறாரு. சோ இந்த எண்ணிக்கைக்குள்ள நம்ம மாட்ட வேண்டாம். அதனோட லாஜிக்ல பார்த்தா போறோம். எண்ணிக்கையில பார்த்தாலும் என்ன நடக்கும்னு நம்ம இப்ப புரிஞ்சுட்டோம். இந்த நேத்திக்கு சொன்ன அந்த 25 என்ன, அந்த 25 இந்த 144ஓடு எங்கனம் தொடர்பு படுகிறது, அதற்கு உண்டான காரணம் என்ன, அந்த காரணம் எங்கனம் மலர்கிறது அப்படிங்கிற வரைக்கும் அச்சுடராகி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சுடரோட தன்மை என்ன? அதுதான் ஆதியும் அந்தமுமாக இருப்பது அப்படின்னு ஒரு முழுமையான சித்திரத்தை நமக்குள்ள கொடுக்குறாரு. அதுக்காக 2-3 விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம். எதெல்லாம், ஏன் இதெல்லாம் சொல்றோம், ஏன் எப்படி எல்லாம் இதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 மந்திரம், முன்னாடி சொன்ன மந்திரங்களுடைய ஞாபகங்களை நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம். ஐ திங்க் இப்போ ஓரளவுக்கு நம்ம ஒரு நல்ல பிக்சர் கிடைச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை தந்த இறைபரம்பரைக்கு நன்றி கூறி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிமா, நன்றி கிருத்திகா. நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி அர்த்தநாரிய கிட்ட இன்றைய பாடல் படிச்சுட்டாங்க போது அவர் விநாயகர் அவர்ல இருந்து இடைவிங்கலையின் எழுத்தறிவுத்துன்னு சொல்லி அதற்கான ஒரு சொன்னாரு இருக்கிறாரு. அவரும் இப்ப தியாகராஜன் கருத்து வரும்போது அதுக்கான விளக்கம் நீங்க சொன்னதுக்கான இதுவும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நன்றி, நன்றி கிருத்திகா. தியாகராஜன் ஐயா வாருங்கள் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருனாலும் நம்ம தொடர்ந்து திருமந்திர பாடல்களை சிந்தித்து வருகிறோம். இந்த நல்ல நாள்ல திருமூலர் அருளிய திருமந்திரத்துல 4ஆம் தந்திரம் அதிகார எண் 9ல ஏரொளி சக்கரம், அதுல 11வது பாடல், எழுத்தவை 100 44 எழுத்தவை 6 அந்நடு
அந்நடுவன்னி எழுத்தவை அந்நடு அச்சுடராகி எழுத்தவை தான் முதல் அந்தமுமாமே எழுத்தவை தான் முதல் அந்தமும் மாமே. அற்புதமாக ஒவ்வொருவரும் விளக்கம் சொல்லி நமக்கு அந்த புரிதலுக்கு மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தான் முதல் அந்தமும் ஆமே ஒரு முடிவுக்கு வருது. அப்ப தன்னை உணர்ந்தவன் தலைவனை அறியலாம். தலைவன் தான் முடிவானவன், முதலுமானவன் அவன் தான். அதை தானாகி வந்திருக்கிறதுனாலதான் அவனை தானவன் என்றும் ஒரு சிறப்பு பெயரால அழைக்கிறான். அப்ப தான் என்று சொல்லும் போது உச்சியிலிருந்து பாத வரைக்கும் இந்த உருவ நினைவு வருது நமக்கு. ஆனா அந்த உருவத்துக்குள்ள உயிராக இருப்பது எது? அந்த உயிருக்கும் மூலமான அந்த பிரணவ பொருளாக இருப்பது எது? எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்ற அந்த அறிவாக இருப்பது எது என்றெல்லாம் நாம சிந்தித்து பார்த்தா எல்லாமே அந்த முழு முதற் பொருள், பரம்பொருள், மெய்ப்பொருள். அதுதான் அந்த விஷயத்தை நம்ம மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் தெளிவாக ஒவ்வொரு பாடல்லையும் வலியுறுத்தி கொண்டே வருகிறார். பஞ்சபூதங்கள் என்று சொல்லும் போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்துல நடுவாகி நிற்பது எது? நெருப்பு, ஆற்றல். அதுல எதை போட்டாலும் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு அது மட்டும் நெருப்பு மட்டும்தான் நிற்கும். இப்ப எவ்வளவு வினைகள் இருந்தாலும் அந்த நடு எழுத்துல நாம நிற்கும் போது, அதாவது நெருப்புல அந்த ஆற்றலை நம்ம கலக்கும் போது எல்லா வினைகளும் போயிடும். அக்கினி கொஞ்சொன்று கண்டேன் ஆங்கிடை காட்டிலோர் பொந்தினில் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு அதில் வீரல் தளத்தினது தலல் வீரத்தில் மூப்பென்றும் பிஞ்சென்றும் உண்டோ என்று பாரதி முழங்குவார். அதுல இப்ப நேத்து செஞ்ச வேணை, முன்னாடி செஞ்ச வேணை எல்லாம் கிடையாது, எல்லா வினையும் காலிரும். அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த நெருப்புக்கு உண்டு. அதுக்குதான் அந்த ஆகுதின்ற பேர்ல எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறது. நம்ம வினைகளை பூரா கழிக்கிறோம். அப்ப அந்த நிலையில அந்த வன்னி என்று சொல்லக்கூடிய அந்த நெருப்பாற்றல்ல மனதை வைத்து கவனிக்கும் போது எல்லா வினைகளும் காலியாகும். அப்ப அந்த ஒரே ஆற்றலாக அங்கே ஒடுங்கி நிற்கும் போது அந்த மெய்ப்பொருளே தானாக உணர முடியும், தானே அதுவாகவும் உணர முடியும், தானே அந்தமாக, அந்தமே தானாக உணர முடியும். இதையெல்லாம் எவ்வளவு அற்புதமாக சொல்றாங்க பாருங்க. மூலாதாரத்துல இருந்து விசக்தி வரைக்கும் 5 ஆதார சக்கரங்கள்ல, அதாவது 6 ஆதாரம், சொல்ல போனா 7 ஆதாரம். அதுல பஞ்சபூத ஆதாரமாக மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகத, விசுக்தி என்று சொல்லக்கூடிய இந்த 5ல அந்த அந்த இதழ்கள் என்று சொல்லும் போது அந்த நரம்புகள், அந்த இயக்கங்கள் எப்படி அந்த நாடியெல்லாம் படர்ந்து இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. 4 இதழ்களாகும் போது 2 கால்கள் அப்படியே கத்திரிக்கோள் மாறலாம், வலது பக்கம் இடது பக்கம் அது பிரிஞ்சு வலக்கண் இடக்கண் அல்லது வலது நாசி இடது நாசி அந்த மாதிரி பிரிஞ்சு அது நிக்குது ஆக்கினை ஸ்தானத்தை. அதனாலதான் இங்க 2 இதழாக ஆக்கினையை காட்டினாங்க. உச்சிக்கு வந்து 1 தான், அந்த ஒன்றே 1000 மலர்ந்திருக்கிறதாக. அப்ப இந்த ஒன்றாக இருப்பது இங்க புருவ மையத்துல 2ஆக இருப்பது, கீழே 4, 6, 10, 12, 16 என்ற அளவுல 48. இந்த 48ம் இடகலை பிங்களைங்கும் போது 48 48 96 ஆகுது. அந்த சுழிமுனையில அது ஒடுங்கும் போது 48 ஆகுது. அந்த 48 எதுக்குள்ள அடக்கமா இருக்குது? இந்த ஆக்கினை வரைக்கும் உண்ட 6 ஆதாரங்கள்ல அடங்குது. அந்த 6ம் என்ன ஆகுது? ஒன்றி ஒன்றாக நிக்குது. அந்த ஒன்றும் ஒன்றுமில்லாத நிலையை அடையுது. ரொம்ப சுருக்கமா பார்த்தா ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து தான் ஒன்று தோன்றியது. அந்த ஒன்றே பஞ்சபூதங்களாக மலர்ந்தது. அதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய மனிதனாக, ஜீவராசியாக அதுவே உருவெடுத்து வந்திருக்கிறது. அப்ப தானாக வந்திருக்குது, அதை யாரும் செய்யல, தானா வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது தானாக வந்தது. அது எப்பவுமே தானாத்தான் இருக்கும். அதை யாரும் மாடிஃபை பண்ண முடியாது, மாத்தி அமைக்கலாம் முடியாது. அதனால இப்ப நல்லா அந்த பாடலை இன்னொரு முறை பாருங்க. எழுத்தவை 144. அப்ப இந்த 144 இடகளை பிங்களை சுழுமுனையில இயங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு எந்த இடத்துல இருந்து அந்த ஒளி எழும்புதோ அந்த 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 ஒளி எழும்பும் போது அந்த எழுத்து தான் ஒளியாக மாறுது. அப்ப அந்த ஒளி எழும்பும் போது எந்த ஆதாரத்துல
எந்த இடத்துல இயக்கப்படுதுன்னு கவனிக்கணும். இந்த மாதிரி 144 இருக்குது. இடகலை பிங்கலை சொல்லுமிடம் அந்த ஒவ்வொரு இதழ்கள்ல இருந்து எழக்கூடிய அந்த ஒளி அலை. எழுத்தவை யாரது? அப்ப இந்த 5 ஆதார பஞ்சபூதாரம், அதே மாதிரி ஆக்கினை என்று சொல்லக்கூடிய அந்த 2 இதழ்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 6 ஆதாரம். எழுத்தவை அந்நடு அச்சுடராகி, அப்ப இது எல்லாம் துரியத்துல ஒடுங்கும் போது அங்கே அந்நடு அந்த உயிர்ல போய் நம்ம மனம் இந்த எல்லாமே ஒடுங்குது. உயிர்ல தான் எல்லாம் அடங்கி இருக்கு அந்த குண்டலினி சக்தியில. அதுல நடுவாக இருப்பது எது, அச்சாக இருப்பது எதுன்னு பார்த்தா அந்த சுடர் தான். அந்த நடு அப்படின்னு சொல்லும் போது அங்கே அச்சு போல ஒரு அச்சு இல்லாம சக்கரம் சொல்லலாது. அப்ப நடு அச்சாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த தெய்வீகமாக மெய்ப்பொருளே அங்கே அறிவாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் அறிந்து கொண்டு இருக்குது. அது சுடர். சுடர் என்று சொன்னாலே ஒரு வெளிச்சம், எல்லாத்தையும் தெளிவா காட்டக்கூடியது. அந்த அளவுல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தெளிவாக நமக்கு உணர்த்தக்கூடியது அந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அறிவினுடைய தன்மை. அந்த அறிவாக இருப்பது எதுனா தானா வந்த அந்த மெய்ப்பொருள் தான். அதுவே முடிவாகவும் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கு, பிரபஞ்சமாகவே ஆகி வந்திருக்கிறது அதுதாங்கிற எதுவும் அதை விட்ட அவனின்றி ஓரணுவும் அசையாதும் போது எல்லாமே அதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே அதனுள் அடக்கம் என்பதை புரிந்து கொண்டு அதுதான் முடிவானதும் என்பதை புரிந்து கொண்டு நாம் சிறப்பாக வாழ பயிற்சி செய்வோம், முயற்சி செய்வோம். ஆசான் ஞானிகள் மகான்களுடைய ஆற்றலை பின்படுத்தி ஆசான் திருமூலரை வணங்கி மெய்ப்பொருளை உணர்ந்து வாழ்க்கையில ஒரு நிறைவு பெறுவோம், வெற்றி பெறுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை நல்கிய அவையோருக்கு பணிவன்பான நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க. நன்றி தியாகராஜன் ஐயா. கர்த்தனார் ஐயா பாருங்க. வணக்கம். இதுல தொடக்கும் போதே நமக்கு இந்த பாட்டோட பொருள் மூலாதாரத்து அப்படின்னு தான் பொருள் தொடங்குது. எழுத்தவை அப்படின்னு சொல்றதுனால இந்த 100/44 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த 4 அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா மூலாதாரத்துல 4 இதழ்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நடைமுறையிலேயே எல்லாமே 4 அப்படின்னு சொல்லுவோம். இதுல கூட பார்த்தோம்னா திருமந்திரத்தோட முதல் பாட்டிலேயே 4 உணர்ந்தனன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 உணர்ந்தனன் அப்படிங்கிறது, இந்த 4 உணர்ந்தனன் அப்படிங்கிறது மூலாதாரத்துல இருந்துதான் எல்லாமே தொடங்குது அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் அப்படின்னும் அது ஒரு பொருள். ஏன்னா கடைசியா அந்த முதல் பாட்டு முடியும் போது தான் இருந்தான் உணர்ந்து 8 அப்படின்னு வரும். அப்ப இந்த பாடல் முழுக்கவே உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அடிப்படையில தான் முதல் பாட்டே இருக்கும். இந்த முதல் பாட்டுல ஒவ்வொன்றுக்கும் நிறைய பொருள் பார்க்கலாம். அது மாதிரி 4 உணர்ந்தனன், அந்த 4 யார் உணர்கிறார்களோ அவர்களால் தான் 5ஐ வெல்ல முடியும். 5 வென்றனன் அப்படின்னு வரும். அதனால அந்த 4 உணர்ந்தனன் அப்படிங்கிறது இது கூட யோசிச்சு பார்க்கும்போது இந்த பெருமாளை பத்தி பாடுற பாடல் 4000 திவ்ய பிரபந்தம். அப்போ ஒரு இதழுக்கும் 1000 பாட்டு அப்படி அதன் அடிப்படையில அமைஞ்சுதா என்னன்னு தெரியல. அதை தொகுத்தவர் நாதமுனிகள். அதன் அடிப்படையில் தான் அதை தொகுத்து கொடுத்தாரா என்னன்னு தெரியல. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். 4 அப்புறம் இந்த 4 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்கா உண்மையிலேயே அந்த 4ங்கிறது தான் வளரும். இப்போ ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது இப்போ 4 பேராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க.
அங்கதானா அப்படின்னு பார்த்தா ஒரு 4 காசு சம்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க 4. அப்புறம் ஏன்பா நீ 12 வருஷம் பள்ளிக்கூடம் போன, ஒரு எழுத்து படிச்சியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. 4 எழுத்து படிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால இந்த 4 அப்படிங்கிறது வந்து நடைமுறையில ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி அது. அதனாலதான் வந்து அது அங்க இருந்து தொடங்கி கடைசியா 144ல வந்து முடிஞ்சு, ஆக இந்த 4 அப்படிங்கிறது தொடங்கி 144 அப்படிங்கிறது எல்லாமே முதலும் முடிவாக அந்தமுமாக இருக்கிறது அப்படிங்கிறது. இதுல இந்த சுடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சுடர் அப்படிங்கிறது நம்ம முதல்ல வந்து வெளிச்சம். நம்ம என்னதான் விளக்கேத்தி என்ன பண்ணாலும் அதுல இருந்து வெளிச்சம் வரலன்னு வச்சுக்கோங்க, அதனால பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் திரி போடுவோம். அதுல வந்து எண்ணெய், திரி, அதுக்கப்புறம் அந்த தீக்குச்சி வச்சு கொளுத்தும் போதுதான் அந்த வெளிச்சம் வரும். அதனால வந்து அந்த வெளிச்சம்ங்கிறது முதல்ல என்ன பண்ணும்னா, முதல்ல கண்ணுக்கு பயன்படக்கூடியது. அது வந்து புறச்சுடர். அந்த வெளிச்சம் வந்தாதான் என்ன இருக்குதுங்கிறது தெரியும். இப்ப கண்ணு நல்லா இருந்தா கூட அந்த அறையில வெளிச்சம் இருந்தாதான் என்ன பொருள் எங்கெங்க இருக்குதுங்கிறது தெரியும். கண்ணு நல்லா இருக்குதுங்கிறதால மட்டுமே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த சில அறைகள்ல ரொம்ப மேகமூட்டமா இருக்கும்போது பகல் நேரத்திலே லைட்டை போட்டுக்குவாங்க. ஏன் லைட்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா, அந்த வெளிச்சம் இருந்தாதான் எந்த பொருள் எங்க இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கெல்லாம் செய்ய முடியும். அதுவும் குறிப்பா அந்த கல்வி நிலையங்கள்ல பார்த்தோம்னா, கல்வி நிலையங்கள்ல அலுவலகங்கள்ல பகல் நேரத்திலேயே விளக்கேறும், அதுவும் டியூப்லைட் எரியும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்ப அது என்னன்னா கண்ணுக்கு தெரிகின்ற சுடர். அதே மாதிரி மனசுக்கு தெரிகின்ற சுடர். அது இந்த மனசுக்கு தெரிகின்ற சுடர் அப்படிங்கிறது என்னன்னா அறிவு. இந்த அறிவு அப்படிங்கிறது சுடர். இந்த அறிவு சுடராகும் போதுதான் அது என்ன ஆகுதுன்னா நடைமுறைக்கே வருது. அதுதான் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுடர் ஒன்றை தீர்க்கும். எதை தீர்க்கும் அப்படின்னா இடர் இல்லாம பார்த்துக்கும். சுடர் அப்படிங்கிறது இடர் இல்லாம பார்த்துக்கும் அப்படிங்கிறது. அதாவது இந்த நாலேஜே வந்து எதனால வரும் அப்படின்னா, தகவல்கள் வந்து நாலேஜா மாறிடும். ஆனா அந்த நாலேஜை வந்து நடைமுறைப்படுத்தும் போதுதான் அது வந்து சுடரா வரும். அப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இத திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லுவாருங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லுவாரு. அற்றம் அப்படின்னா துன்பம். ஆக இந்த அக ஒளி இருக்கு பாருங்க, மனசுக்கு தெரியக்கூடிய சுடர், இது எந்த அளவுக்கு நமக்கு வளர்கிறதோ, வளர்ந்து அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ, உயர்ந்து அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஓங்குகிறதோ, அதுல 3 விஷயம் இருக்கும். வளர்தல், அதுக்கப்புறம் உயர்தல், ஓங்குதல். அது ஓங்கி ஓங்கி முதல்ல வளர்றதுக்கு காரணமா இருக்கிறதும் நெருப்பு தான். அதுதான் முதல். கடைசியில ஓங்கி நிறைவு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்ததுன்னா அதுவுமே நெருப்பு தான். அததான் நம்முடைய ஔவையார் வந்து விநாயகர் அகவல்ல அருமையா சொல்லியிருப்பாங்க. மூலாதாரத்து மூண்டெழு நெருப்பை. இந்த நெருப்பை யார் உருவாக்குறாங்க? யாருமே உருவாக்கல. அது இயற்கையாவே அந்த நெருப்பு உருவாகிறது. இயற்கையா உருவாகிற நெருப்பு இருக்கு பாருங்க, அததான் இந்த இடத்துல அன்னடு வன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன்னி அப்படின்னா நெருப்பு, அதுல இருந்து எழக்கூடிய சுடர் அப்படிங்கிறது. நான் அடிக்கடி ஒரு சான்று ஒண்ணு சொல்வேன். அது நான் ஒரு புத்தகத்துல படிச்சது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பங்குனி சித்திரை மாதங்கள்ல பகல் 12 மணிக்கு வெயில் வந்து ரொம்ப சுட்டெரிக்கும். அப்படியே ஒரு 11 மணிக்கு வெளியில போயிட்டு 12:30 மணிக்கு உள்ள வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, நல்ல வெயில், கொஞ்சம் தண்ணி கொடுன்னுவாங்க, குறைஞ்சபட்சம் தண்ணி. அப்ப அது நல்ல வெயில்னா குட் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை.
அதிகம் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப துன்புறுத்துது உடம்ப அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நல்ல வெயில் சொல்றோம் பாருங்க, நடுப்பகல், அத வந்து இலக்கணத்துல நண்பகல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நடுப்பகல்ல இருக்கக்கூடிய அந்த கடுமையான வெயில்ல நம்ம வந்து டூ வீலரை நிறுத்திட்டு போயிட்டோம்னா வந்து பார்க்கும்போது அதுல தொடவே முடியாதுங்க. அப்படியே மாவை ஊத்துனோம்னா தோசை ஆயிடும், அவ்வளோ வெயில் அடிக்கும். அது மாதிரி வெயில்ல சாதாரண விதையா இருக்கக்கூடிய வேர்க்கடலைய நீங்க 48 நாள் எவ்வளவு நாள் வேணாலும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நிலத்துல போட்டோம்னா முளைக்கும். இது இயற்கையிலே எழக்கூடிய சுடர் இது. ஆனா நம்ம வீட்டுல அடுப்புல நெருப்பு மூட்டி வாணல்ல நல்லா சூடாக்கி அந்த விதையா இருக்கக்கூடிய வேர்க்கடலைய ஒரு 5 நிமிஷம் போட்டு வறுத்துட்டோம்னா போதுங்க, அதுக்கப்புறம் நிலத்துல போட்டா முளைக்காது. இதுதான் நாம உருவாக்குற நெருப்புக்கும் இயற்கையிலேயே ஆகிற நெருப்புக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்ப நம்ம உருவாக்குனது அசுத்த உஷ்ணம், ஆனா இயற்கையே உருவாக்கி கொடுத்தது மூலாதாரத்து மூண்டெழு நெருப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த நெருப்பு வந்து தூய நெருப்பு அப்படிங்கிறது. இத சொல்றதுக்கு இத நமக்கு நம்ம மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து யாகம் வளர்க்குறோம். ஆனா இந்த திருமந்திரத்தை வந்து தினந்தோறும் படிக்கிறது, சிந்திக்கிறது, பொருள் தெரிஞ்சுக்கிறது, இதுவும் ஒரு விதமான யாகம் தான். இந்த யாகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஞான யாகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஞான யாகம் செய்யற போது மூலாதாரத்துல இருந்து ஒரு நெருப்பு தோன்றி அது சகசர தலத்துக்கு போய் கடைசியா எங்க போய் நிறைவடையும், எங்க போய் சேரும் அப்படின்னா அருள்வெளி அப்படின்னு ஒரு வெளி இருக்கு. அது வந்து அருள்வெளி சுடரெழு தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அருள்வெளியில போய் அந்த நெருப்பு அங்க போய் நிற்கும். மறுபடியும் அங்கிருந்து தோன்றி மறுபடியும் உயிர் உடல் இதெல்லாம் தோன்றுவதற்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் வள்ளல் பெருமானுடைய அந்த மந்திரத்துல பார்க்கும்போது அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது அப்பா, தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறது அம்மா. அங்கேருந்து தான் இந்த உசுறு வந்தது, அங்க போய் தான் சேரணும் அப்படின்னு ஒரு புத்தகத்துல போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது தான் கருணையாகவும் உருவாகிறது அப்படிங்கிறது. எல்லாமே ஜோதி தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சுடர் அப்படிங்கிறது அந்த பயனை கொடுக்கக்கூடியது தான் அச்சுடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல 2 இடத்துல போட்டிருப்பாங்க. ஒன்று அன்னடு, கண்டிப்பா அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அச்சுடர், அதையும் நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட கோடை காலம் வரப்போகுது, வந்துருச்சுன்னு கூட வச்சுக்கலாம். கோடை காலத்துல நம்ம வந்து அந்த அந்த கோடையினுடைய தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஏசி போட்டுக்கிறோம். அதே மாதிரி மனசுக்குள்ளார ஒரு ஏசி இருக்கு. ஒன்று அட்டென்ஷன், இன்னொன்று கான்சென்ட்ரேஷன். இந்த அட்டென்ஷன்னா கவனம், கான்சென்ட்ரேஷன்னா ஈடுபாடு. இந்த 2ஐயும் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கவனமும் ஈடுபாடும் எங்க வைக்கணும் அப்படின்னா அன்னடு அச்சுடர், இந்த 2 இடத்துல நம்ம கவனத்தையும் ஈடுபாட்டையும் வைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா இதுவே முதல், இதுவே முடிவு அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெளிவா நமக்கு புரியும் அப்படிங்கிறத இந்த பாட்டோட விளக்கம். நெருப்பு தான் முதல், நெருப்பு தான் முடிவு அப்படிங்கிறது. நம்ம உடம்புல நெருப்பு இருக்கும். நெருப்பு இருக்கிற வரைக்கும் வாழ்நாள், நெருப்பு இல்லைன்னா வாழ்ந்த நாள். அது மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கலாம். நெருப்பு இருக்கிற வரைக்கும் வாழ்நாள், நெருப்பு இல்லைன்னா வாழ்ந்த நாள் அப்படின்னு ஆயிடும். அதனால வந்து நெருப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னன்னா இயற்கையில் தோன்றக்கூடிய நெருப்பு, இயற்கையாகவே நமக்கு அது பயன் தரக்கூடிய அறிவினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது.
இத வந்து வள்ளல் பெருமான் அகவல்ல சொல்லியிருப்பாருங்க. பிரிவேது இனி உன்னை பிடித்தனம் அறிவே வடிவெனும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப எப்போதுமே நமக்கு அறிவு மிகவும் இன்றியமையாதது அப்படிங்கிறது. நம்ம வந்து அறிவு அப்படிங்கிறத நம்ம வந்து அறிவை விட்டுறக்கூடாது, அறிவு நம்மளை விட்டுறக்கூடாது. அப்படி நம்ம இதோட நம்ம வந்து பிரிவு இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா எது முதல் எது முடிவு அப்படிங்கிறது வந்து எதுன்னா அந்த சுடர் தான். அந்த சுடர் எங்க இருந்து வரும் அப்படின்னா இயற்கையில் உருவாக்கப்பட்ட இல்ல, இயற்கையில் உருவான அந்த நெருப்புல இருந்து தான் வரும் அப்படிங்கிறது. இததான் வந்து சீதக்கலப செந்தாமரைப்பூ அப்படி பாத சிலம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீதம் அப்படின்னா என்னன்னா குளிர்ந்து. எப்படி குளிர்ந்தது அப்படின்னா ஒரு நெருப்பு கோலம் வெடிச்சு அதுல இருந்து குளிர்ந்து அப்புறம் இந்த உலகம் உருவாச்சுங்கிறது தான் சயின்ஸு. அதை தான் ஔவையாரும் வந்து விநாயகர் அகவல்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமா அந்த ஒருத்தர் எழுதுறாரு. அவர் வந்து கிருத்திகாவுக்கும் ரொம்ப தெரிஞ்சவர் தான். அவர் பேர் பிரம்மஞானின்னு நினைக்கிறேன். ரத்னா சார் எனக்கு அடிக்கடி அதை படிச்சு காட்டுவாரு. அதனால ஒவ்வொரு விஷயத்திலுமே அதாவது எழுத்து சொல் பொருள் எல்லாத்திலையுமே வந்து நெருப்பு தான் அப்படிங்கிறது. ஒரு சொல்லுக்கு பொருள் பார்த்தோம்னா சொற்பொருள், அது அறிமுகம், அது அனுபவத்துக்கு வரும்போது உட்பொருள், அதுக்கப்புறம் நுண்பொருள், அது அறிவு, நுண்பொருள்ல இருந்து மெய்ப்பொருள், மெய்ப்பொருள்ல இருந்து பெரும்பொருள், பெரும்பொருள்ல இருந்து பரம்பொருள். அந்த பரம்பொருள் அப்படிங்கிறது நெருப்பின் வடிவமா இருந்து அப்புறம்தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு இருக்கு பாருங்க, நிலம் நீர், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு காற்று ஆகாயம், எல்லாமுமாக அது தோன்றுகிறது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுல சொல்றாங்க. இது பேசிட்டே போனா இன்னும் நிறைய இருக்கும். ஒரு நாள் தனி அறை வச்சு பேசலாம். நெருப்பின் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்புல லயன் சார் ஒரு நாள் கொடுத்தாருன்னா தனி அறையில நம்ம நிறைய பேசிக்கலாம். நன்றி. நன்றிங்க. நன்றி நிறைய நிறைய விஷயங்களை தொட்டு பேசுறீங்க. நன்றிங்க. வித்யாமா ஐயா எனக்கு மன்னிக்கணும், சாரி, யார் வந்திருக்காங்க? வித்யாமா வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. கிருத்திகாமா நீங்க சொல்லிக்குவாங்க. இல்ல நான் இந்த நேரத்துல அந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படி இருக்கலாம் தெரியல, வைணவ அடியார்கள் என்ன என் மேல கோவப்படலாம். பட் வைணவத்துல 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன அப்படின்னா இந்த ஆன்மா, நமக்கு நம்மளுடைய இந்த பிறவி, அப்புறம் ஆச்சாரியர், நமக்கு இறைவனை காட்டி தரக்கூடிய குரு, அதுக்கப்புறம் பெருமாள், தாயார். இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த 1000 அந்த அவர்களுக்கு உண்டான 1000 இதழ்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, சகஸ்திர தலத்துல 1000 இதழ்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்பொழுது ஈச் 1000 petals அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, இது தோணுச்சு நீங்க ஐயா பேசும்போது 4000 திவ்ய பிரபந்தத்தோட ஒரு இணை வந்ததுங்க. அது வந்து யோசிக்கும் போது இப்படி கூட இருக்கலாம், இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா போகிறதுக்கு அந்த பெருமலையை வழிகாட்டட்டும். அதனால எனக்கு தோணிட்டு அதை ஷேர் பண்ணிக்கலாம். நன்றிங்க. நன்றி கிருத்திகா. வித்யாமா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1265வது திருமந்திரம். எழுத்து முதல் வழுத்தும் சக்கரம். திருமந்திரம். எழுத்தவை 100 எழுத்தவை 6 அன்னடு வன்னி, எழுத்தவை அன்னடு அச்சுடர் ஆகி, எழுத்தவை தான் முதல் அந்தமுமாமே. திருமந்திரத்தின் பொருள்: மூலாதாரம் முதலான சக்கரங்களின் அட்சரங்கள் 144,
6 ஆதாரங்களுக்கும் நடுவே தோன்றி எழுவது அக்கினி. அந்த அக்கினி சுடர் 6 ஆதார சக்கரங்களிலும் அடைந்து நிற்கும். இந்த எழுத்துக்களே முதலும் முடிவும் ஆவன. ஆதி என்பதன் பொருள் முதல், அந்தம் என்றால் நாம் அறிந்ததே முடிவு. கழக வெளியீட்டில் நுட்பமான விளக்கம் தந்துள்ளார் உரையாசிரியர். மூலாதார முதலாக சொல்லப்படும் எழுத்துக்கள் 144 அவ்வச்சக்கரங்களில் அமைந்துள்ளன. நடுவாக 6 எழுத்துமாகும். அவற்றுள் நடுவாக காணப்படுவது அனலாகும். அனல் என்றால் நெருப்பு. எழுத்துக்கள் முதலும் முடிவும் ஆவன. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாமா. நேரம் கருதி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். திருமந்திரம் கேட்க, போத, பயில, அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு விருதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை பையகம் என்ற திருமூலரின் கூற்றி கேட்பேன். வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்துள்ள சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை